வணக்கம் நேயர்களே. 2024-2025 நிதி ஆண்டிற்கான இடைக்கால பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யவிருக்கிறார். தற்போது அமைச்சரவை கூட்டத்தின் ஒப்புதலுக்காக அவர் நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இந்த பட்ஜெட் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தாக்கல் செய்யக்கூடிய 10வது பட்ஜெட் ஆகும். ஒரு தசாப்தத்தை இந்தியாவை ஆண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு பொருளாதார ரீதியாக இந்தியாவை பல்வேறு திட்டங்களின் மூலமாக வழிநடத்திருக்கிறது. அதற்காக அந்த திட்டங்களை முன்னெடுக்கவும் அடுத்த சில மாதங்களுக்கு தேவையான அத்தியாவசிய செலவுகளை மேற்கொள்வதற்காகவும் தாக்கல் செய்யப்படக்கூடிய ஒரு இடைக்கால பட்ஜெட் இது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 1,136 கோடி மக்களுடைய வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பொருளாதார திட்டங்கள் தொடர்பாக இந்த நாடாளுமன்றத்தில் இன்னும் சற்று நேரத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பார். அதே நேரத்தில் இந்த பட்ஜெட் ஆனது கடந்த காலங்களில் இந்த 10 ஆண்டுகளில் அவர்கள் மேற்கொண்ட கொள்கை முடிவு என்னவாக இருந்தது, அந்த தாக்கம் எப்படி மக்களிடம் பிரதிபலித்திருக்கிறது, வாழ்க்கையில் எவ்வாறு பிரதிபலித்திருக்கிறது என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை பேச இருக்கிறோம். ஒரு தசாப்தத்துடைய சாதனைகள் சரிவுகள் என்ன, அதை பற்றி பேச இருக்கிறோம். இப்போது என்ன சவால்களை இந்த அரசு எதிர்பார்த்திருக்கிறது, மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள், என்ன சவால்களை மக்கள் எதிர்நோக்கி தற்போது சந்தித்திருக்கிறார்கள் என்பது போன்ற பல்வேறு விஷயங்களையும் பேச வேண்டியிருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது என்றால், தொழில்துறையினுடைய எதிர்பார்ப்பு, தனிநபர் வரி விகிதம், விவசாயிகள் சார்ந்த விஷயம், அதை கடந்து அரசியல் ரீதியாக தேர்தலை சந்திக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. 2019 போலவே இந்த வருடத்திலும் மத்திய பாஜக அரசு மிக நம்பிக்கையோடு இந்த தேர்தலை சந்திக்க தயாராகி இருக்கிறது. பட்ஜெட்டையும் அது போலவே தயாரித்திருப்பதாகவே நிபுணர்கள் கூறுகிறார்கள். இந்த பட்ஜெட் தொடர்பாக, இடைக்கால பட்ஜெட் தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பல்வேறு நிபுணர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். முதலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மூத்த நிர்வாகி திரு கனகராஜ் அவர்களையும், பொருளாதார வல்லுநர் திரு சேதுராமன் அவர்களையும், அடுத்ததாக பொருளாதார வல்லுநர் திரு புகழேந்தி அவர்களையும் வரவேற்கலாம். சார் வணக்கம். முதல்ல நான் கனகராஜ் சார்ட்டு தொடங்குறேன். 2024-2025 பட்ஜெட் கிட்டத்தட்ட 10வது பட்ஜெட் நரேந்திர மோடி அரசு தாக்கல் செய்யக்கூடிய இந்த பட்ஜெட்டில் நரேந்திர மோடி அரசுடைய நிறைய விமர்சன, அவருடைய சாதனைகளை, குறிப்பாக திட்டங்களை கடுமையாக விமர்சித்த கட்சி சிபிஎம் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த இடைக்கால பட்ஜெட்டை மக்கள் எதிர்நோக்கி இருக்காங்க. குறிப்பாக பர்சனல் டாக்ஸேஷன் விஷயத்திலையும் வேறு ஏதாவது பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, கேஸ் விலை குறைப்பு, இந்த மாதிரி விஷயத்தை மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத கள நிலவரம். ஒரு அரசியல் கட்சியா நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன மாதிரியான மாற்று திட்டத்தை இந்த பாஜக அரசு எதிர்வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, பொதுவாக ஒரு முழு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்போது சொன்னதையே அவங்க கடந்த காலத்தில் நிறைவேற்றினதில்லை. இப்போ ஒரு இடைக்கால பட்ஜெட், தேர்தல் வருது என்கிற காரணத்தினால ஏதாவது அறிவிப்புகளை அவர்கள் செய்யக்கூடும். ஆனால் அதையும் கூட அவங்க பின்னோக்கி போயிடுவாங்க அப்படிங்கிறத தான் கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம். ஒன்று, வேலை வாய்ப்பு. நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலேயே ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை அப்படின்னா, இந்த 10 ஆண்டுகளில் ஒரு 20 கோடி பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் வேலையில் இருக்கிறவங்களுடைய சதவீதம் 15 வயசுலேருந்து 64 வயசுக்குள்ளே உள்ளவங்களுடைய சதவீதம் 2011-12 52% இப்போ 37%, 15% குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து எம்எஸ்எம்இ செக்டார். பேசும்போதெல்லாம் அதை பேசுவாங்களே தவிர அதுதான் பெரிய வேலை வாய்ப்பை கொடுக்குற பகுதியாக இருக்குது. அதுக்கு போதுமான சப்போர்ட் ஆக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஈவன் வங்கி கடனாக இருக்கட்டும், அல்லது அவங்ககிட்ட இருந்து பொருட்களை பொதுத்துறை நிறுவனங்களுக்கு கொள்முதல் செய்வதாக இருக்கட்டும், ஜிஎஸ்டியில் இருந்து சில வரி விலக்குகள் கேட்டிருக்காங்க, அதை கொடுக்குறதா இருக்கட்டும், இது எதுவும் இல்லை. எனவே அதில் ஏதாவது இந்த நேரத்தில் ஒரு வெடி போடுறதுக்கு அவங்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் எம்என்ரேகா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு 11 கோடி பேரை கிராமப்புற மக்களுடைய வேலை வாய்ப்பு இந்த கடந்த ஆண்டில் ஒரு 11 கோடி பேருக்கு வேலை மறுக்கப்பட்டு இருக்கிறது. இப்போதும் கூட வேலை செய்தவர்களுக்கு பணம் கொடுக்காத நிலைமை என்பது பல வகையில் இருக்குது. அதே போல் விவசாயிகளுக்கான சப்போர்ட் ப்ரைஸ் மட்டும் இல்லை, வேளாண் சட்டங்களை எதிர்த்து நடந்த போராட்டத்திற்கு பின்பு விவசாயிகளுக்கும் ஒன்றிய அரசாங்கத்துக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தங்களில் ஒன்றை கூட அவர்கள் நிறைவேற்றவில்லை என்கிற பிரச்சனையும் இதுக்குள்ளே இருக்குது. பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு சாதாரண மக்களை பொறுத்தளவில் இது 3ம் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இப்போ கடந்த முறை கூட அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 9 ரூபா எக்ஸைஸில் குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வகையில் அதை உயர்த்தி கொண்டார்கள். அதுக்கு இணையாக நீங்கள் சாலை வரியில் அவங்க உயர்த்தி கொண்டார்கள் என்பதை பார்க்க முடியுது. கிராமப்புற மக்களினுடைய வருவாய் என்பது பெருமளவுக்கு குறைந்திருக்கிறது என்பதை பார்க்குறோம். நீங்கள் இப்போ சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய சர்வே எல்லாம் பார்த்தீங்கன்னா
அடித்தட்டில் இருக்கக்கூடிய 20% பேருடைய வருமானம் என்பது 50% அளவுக்கு 2016-17 இருந்து 21-22 வரை இந்த காலத்தில் 50% குறைந்திருக்கு. அடுத்த 20% பார்த்தீங்கன்னா 30% குறைஞ்சிருக்கு. அடுத்த அடுக்கு ஒரு 10% குறைஞ்சிருக்கு. டாப் மோஸ்ட் ஆட்களுக்கு மட்டும்தான் 40% உயர்ந்திருக்கு. அதுலேயும் கூட நீங்கள் டாப் மோஸ்ட் 1% தொடர் விமர்சனமாகவே முன்னெச்சரிக்கீங்க. இந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி மக்களை நாங்கள் வந்து வறுமை கோட்டில இருந்து மேலே தூக்கியிருக்கோம், பாவர்ட்டில இருந்து அப்லிஃப்ட் பண்ணிருக்கோம். நேற்று குடியரசுத் தலைவருடைய உரையில் இடம்பெற்றிருக்கு. இது பாஜக இதனுடைய சாதனையா சொல்றாங்க. நீங்க இவ்வளவு விமர்சனத்தை முன்வைக்கிறீங்களே. இல்லை, நீங்கள் அதைத்தான் நீங்கள் எதோட சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், வறுமையிலிருந்து அவங்க மேலே வந்திருக்காங்கன்னா கீழே இருக்க 20% பேருடைய வருமானத்தில் உயர்வு ஏற்பட்டு இருக்க வேண்டும். சமீபத்திய இது என்ன சொல்லுது, நீங்கள் குஜராத் மாநிலத்தில் 1/3 பகுதியினர் அவங்க வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. வறுமை கோடுன்னு வரையறுத்திருக்கிறது. கிராமப்புறம்னா ஒரு நாளைக்கு 26 ரூபா, நகர்ப்புறம்னா 32 ரூபா. இந்த 26 ரூபா வாங்குறாங்கிறது இல்லை, 26 ரூபாய்க்கு உள்ளே இருக்கிறவங்களெல்லாம் அதுக்குள்ளே கொண்டு வர்றாங்க. பிறகு வறுமை கோட்டுக்கு மேலே இருந்து நாங்கள் வந்து 25 கோடி பேரை, இந்தியாவில் இருக்கிற 25 கோடி பேரை வெளியே கொண்டு வந்ததாக இப்போ சொல்ல முடியாது. நீங்கள் வந்து இதை நீங்கள் எப்போதுமே ஒரு 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 புள்ளி விவரம் சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அது தொடர்பான இதர அம்சங்களும் ஒத்துப்போனால் மட்டும்தானே நீங்கள் அதை சொல்ல முடியும். அப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். சரி, இது உங்கள் முதற்கட்ட கருத்தாக எடுத்து